இன்னைக்கு நம்ம 2000வது வருடத்துல ரிலீஸ் ஆன ஹாலோ மேன் அப்படின்ற படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, மோசமான ஒரு சயின்டிஸ்ட் யாரு கண்ணுக்குமே தெரியாத மாதிரி சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசனை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். வெற்றிகரமா அந்த மெடிசனை கண்டுபிடிச்சிடறான். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, அந்த ஆராய்ச்சியின் மூலியமா மறைய வச்சவங்கள திரும்ப பழைய நிலைமைக்கு எல்லார் கண்ணுக்கும் தெரியற மாதிரி கொண்டு வர முடியல. இப்படி ஒரு மோசமான சக்தியை வச்சு அந்த சயின்டிஸ்ட் என்னென்னலாம் சேட்டா பண்ணான்றதை இந்த படத்துல பார்க்கலாம். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் பண்ணிருங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு லேப்ல செபாஸ்டின் சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் வேலை பார்த்துட்டு இருக்காரு. செபாஸ்டின் எதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான்னா, ஒரு உயிரினத்தை யாரோட கண்ணுக்குமே தெரியாம மறைய வைக்கிற மாதிரி ஒரு மெடிசனா கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, மறைய வச்ச ஒரு உயிரினத்தை திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான மாற்று மருந்தை கண்டுபிடிக்க முடியல. பல மாதங்களா அந்த மாத்து மருந்துக்கான ரிசர்ச் தான் போயிட்டு இருக்கு. ஆனா எவ்வளவு தடவை ட்ரை பண்ணாலும் அந்த மாத்து மருந்து மட்டும் கண்டுபிடிக்க முடியல. பல நாட்களா தூக்கமே இல்லாம ரிசர்ச் பண்ணி கடைசியா ஒரு வழியா அந்த மாற்று மருந்தையும் கண்டுபிடிக்கிறான். அவன் கண்டுபிடிச்ச விஷயத்த கூட வேலை பார்க்குற மத்த எல்லா சயின்டிஸ்டையும் கூப்பிட்டு லேப்ல வச்சு செஞ்சும் காட்டுறான். ஏற்கனவே என்னோட லேப்ல ஒரு கொரிலாக்கு இன்விசிபிள் ஆகிற அந்த ஊசியையும் போட்டு மறைய வச்சிருப்பாங்க. இப்ப அந்த கொரிலாக்கு அந்த ஆன்டிபயோட்டிக்கை போட்டு பழையபடி எல்லாருக்கும் தெரியற மாதிரி கொண்டு வரணும். இப்ப கண்டுபிடிச்ச இந்த மாற்றம் இருந்த கொரிலாக்கு போடும்போது கொரிலாவோட ஹார்ட் பீட், பிளட் பிரஷர்னு எல்லாமே ரொம்பவே அதிகமாகுது. இதே கண்டிஷன்ல கண்டிப்பா அது செத்துருன்னு புரிஞ்சுக்கிட்டு எலக்ட்ரிக் ஷாக்லாம் கொடுத்து அந்த கொரிலாவை காப்பாத்துறாங்க. கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போன கொரிலா திரும்ப பழைய நிலைமைக்கு வரதை பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கிராபிக்ஸ்லாம் அவ்வளவு அருமையா இருக்கும். நரம்பு, தோல்னு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு வந்து கொரில்லாவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லாம இந்த ரிசர்ச் ரொம்பவே வெற்றிகரமா முடியுது. இதை பார்த்து எல்லா சயின்டிஸ்டும் ரொம்பவே மகிழ்ச்சி ஆகுறாங்க. பல மாதங்களா இந்த எல்லா சயின்டிஸ்டும் சேர்ந்து கஷ்டப்பட்டதுக்கு இப்ப பலனும் கிடைச்சிருச்சு. இப்போதான் இந்த ரிசர்ச்சை எதுக்காக பண்ணலாங்கன்ற உண்மையான காரணத்தையே சொல்றாங்க. இந்த ரிசர்ச்சர் செபாஸ்டின் தனியா ஒன்றும் பண்ணல. அந்த நாட்டோட கவர்மெண்ட் தான் செபாஸ்டினை அப்பாயிண்ட் பண்ணி இந்த ரிசர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லா மிலிட்டரி ஆபீஸ் முன்னாடியும் செபாஸ்டின் இந்த ரிசர்ச் பத்தி ஒரு ஸ்பீச் கொடுக்கணும். இப்ப இந்த ஆராய்ச்சி வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. செபாஸ்டின் கூட வேலை பார்த்த எல்லா சயின்டிஸ்டும் கண்டிப்பா நமக்கு மெடலு, பதவின்னு எல்லா வாழ்த்துக்களும் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கும்போது செபாஸ்டின் எல்லாரும் முன்னாடியும் என்னோட ஆராய்ச்சி இன்னும் முழுசா முடியல, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், கண்டிப்பா கூடிய சீக்கிரமே இந்த ஆராய்ச்சியை நான் முடிச்சிடுவேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைமும் ஃபண்டும் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்சதை எல்லார்கிட்டையும் சொல்லாம மறைச்சிருவான். அங்கிருந்த மிலிட்டரி ஆபீஸரும் ரொம்ப கோவப்பட்டு, உனக்கு நாங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பணமும் நேரமும் கொடுத்துட்டோம், ஆனா உன்னால இந்த ரிசர்ச் பண்ண முடியலன்னா என்கிட்ட சொல்லிடு, உன்னை இந்த வேலையை விட்டு தூக்கிட்டு உன்னோட இடத்துக்கு வேற ஏதாவது நல்ல சயின்டிஸ்ட போட்டு இந்த ரிசர்ச் நாங்க முடிச்சுக்கிறோம்னு சொல்லுவாங்க. செபாஸ்டினும் அவங்க கிட்ட ரொம்பவே பேசி எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி டைமும் வாங்கிடுவான். அந்த மீட்டிங்கும் முடிஞ்சிருது. ஹீரோயின் செபாஸ்டின் கிட்ட வந்து நம்ம ஆராய்ச்சி தான் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்காக மிலிட்டரி கிட்ட போய் சொன்னீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு செபாஸ்டினும், நம்ம இது வரைக்கும் பண்ண எல்லா ஆராய்ச்சிகளும் கொரில்லாவை மட்டுமே வச்சு பண்ணியிருக்கோம், இன்னும் அந்த மெடிசனை மனுஷங்க மேல செக் பண்ணி பார்க்கல, அதுக்காக தான் நான் மிலிட்டரி கிட்ட போய் சொன்னேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அங்க வேலை பார்த்தா எல்லா சயின்டிஸ்டையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, நமக்கு ரொம்பவே குறைவான நேரம் தான் இருக்கு, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க மெடிசனை கொரில்லா மேல மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்க்காம மனுஷங்க மேல டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக மிலிட்டரி கிட்ட நான் அனுமதி வாங்கிட்டேன்னு சொல்லுவான். ஆனா இது பொய்ன்றது ஹீரோயினுக்கு மட்டும் தான் தெரியும். டீம்ல இருந்த மத்த எல்லா சயின்டிஸ்டும் கூட வேலை பார்க்குற எல்லா சயின்டிஸ்டுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, இவ்வளவு ஆபத்தான ஒரு ஆராய்ச்சிக்கு யாரு வாலண்டியரா வருவாங்க, எந்த மனுஷன் மேல நம்ம இந்த மெடிசனை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும்னு கேட்கும்போது செபாஸ்டின் தானே முன் வந்து, நான் அந்த மெடிசன் எடுத்துக்கிறேன், இது என்னோட கண்டுபிடிப்பு தான், அதுக்காக நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவான். அதை கேட்ட எல்லா சயின்டிஸ்டும் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆனா இப்ப செபாஸ்டினை விட்டா வேற வழியும் இல்ல. அதனால நேரா செபாஸ்டின் லேபை கூப்பிட்டு வந்து அவங்க கண்டுபிடிச்சிருந்த மெடிசனை செபாஸ்டினுக்குள்ள இன்ஜெக்ட் பண்றாங்க. மெடிசன் உள்ள போகும்போது செபாஸ்டினுக்கு பயங்கரமா வலிக்கும், உயிர் போற மாதிரி கத்துவான். அடுத்த கொஞ்ச நேரத்துல அன்கான்சியஸ் ஆகி மயங்கியும் போறான். ஆனா அந்த மெடிசன் வேலை செஞ்சு அவன் யாரு கண்ணுக்கும் தெரியாம மறைஞ்சும் போறான். கட் பண்ணா 17 மணி நேரம் கழிச்சு செபாஸ்டின் திரும்பவும் கண் முழிக்கிறான். அந்த லேப் முழுக்க ஏகப்பட்ட லைட்டுகளை போட்டு ரொம்பவே பிரைட்டா இருக்கும். ஆனா செபாஸ்டின் மறைஞ்சதால அவனோட கண் இமையும் சேர்ந்து மறைஞ்சிருக்கும். அதனால இங்க இருக்க லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணுங்க, இங்க ரொம்பவே டார்க்கா இருக்க மாதிரி பாத்துக்கோங்கன்னு சொல்லும்போது எல்லாருமே அதுக்கு தகுந்த மாதிரி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்குன்னு தனியா ரூம் கொடுத்து 24 மணி நேரமும் அவனை கண்காணிப்புலயே வைக்கணும். அவனோட பாடியில இருக்க ஹீட்டு, ஹார்ட் பீட், பிளட் பிரஷர்னு எல்லாத்தையுமே மானிட்டர் பண்றாங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, செபாஸ்டின் யாரோட கண்ணுக்கும் தெரியாம மறைஞ்சிருக்கிறதுனால அங்க வேலை பார்க்குற எல்லா பொண்ணுங்களும் எங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டா இருக்கு, அவன் எங்க இருக்கானே தெரியாம எப்படி எங்களால இங்க வேலை பார்க்க முடியும்னு சொல்லி மத்த எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம அந்த ரிசர்ச் மேல மட்டும் கவனம் வச்சு செபாஸ்டினை முழுக்கவே மானிட்டர் பண்றாங்க. இப்படியே அடுத்த 3 நாட்கள் போகுது. இன்னைக்கு செபாஸ்டினுக்கு திரும்ப அந்த ஆன்டிடோஸை போட்டு பழையபடி கொண்டு வரணும். அதுக்காக அவனை கூட்டிட்டு வந்து பெட்ல கட்டி போட்டு ஆன்டிடோஸை அவன் மேல இன்ஜெக்ட் பண்றாங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, இந்த ஆன்டிடோஸ் கொரில்லாக்கு நல்லபடியா வேலை செஞ்சது, ஆனா மனுஷங்க மேல யூஸ் பண்ணும்போது அந்த ஆன்டிடோஸால திரும்ப பழைய நிலைமைக்கு மனுஷங்களா முழுசா கொண்டு வர முடியல, வெறும் எலும்பும் சதையும் மட்டும்தான் வருது. இதனால செபாஸ்டினுக்கு பயங்கரமா வலிக்கவும் செய்து கொஞ்ச நேரத்துல மயங்கியும் போயிடறான். இப்படியே விட்டா கண்டிப்பா அவன் இறந்து போயிடுவான்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்க இருந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு பிறகு செபாஸ்டினை திரும்ப உயிரோட கொண்டு வராங்க. ஆனா இன்னும் அவன் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டான். அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு வேக்ஸ் மாதிரியான ஒரு விஷயத்த செபாஸ்டினோட உடம்பு முழுக்க ஊத்தி அதன் மூலியமா அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி எல்லாரும் முயற்சி பண்றாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, செபாஸ்டினுக்கு கண் இமை கிடையாது.
அதனால அவன் சரியா தூங்கவும் முடியல. அதனால மன ரீதியா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து என்னால அந்த லேபுக்குள்ள அடைஞ்சு இருக்க முடியல. இப்படியே விட்டா கண்டிப்பா நான் பைத்தியம் ஆயிடுவேன் போல. இந்த லேப் விட்டு வெளியில போய் நான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்றான். ஆனா கூட இருக்க எல்லா சயின்டிஸ்டும் உன்னை இந்த நிலைமையில கண்டிப்பா எங்களால வெளியில விட முடியாது. நீ இந்த லேபுக்குள்ள தான் இருக்கணும். அந்த ஆன்டிடோஸை நாங்க எப்படியாவது சரி பண்ணி உன்னை நாங்க பழைய நிலைமைக்கு கொண்டு வரோம். அது வரைக்கும் எப்படியாவது இந்த லேபுக்குள்ளேயே இருன்னு சொல்லி செபாஸ்டினை வெளியில விட மாட்டாங்க. ஆனா அங்க இருக்க எல்லா சயின்டிஸ்டையுமே ஈஸியா ஏமாத்திட்டு செபாஸ்டின் அங்க இருந்து தப்பிச்சு அவனோட வீட்டுக்கு வந்துருவான். அதே சமயம் அவனோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு வீட்டுல ஒரு அழகான பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு மேல செபாஸ்டினுக்கு ரொம்ப நாள் ஒரு கண்ணு. அந்த பொண்ணை பார்த்த உடனே அவன் போட்டிருக்க மாஸ்க் கிளவுஸ்னு எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு நேரா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்கிறான். ஆனா அந்த பொண்ணு வெளியே வந்து பார்க்கும்போது அங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. செபாஸ்டின் யாரோட கண்ணுக்குமே தெரியாதனால செபாஸ்டினை அந்த பொண்ணால பார்க்க முடியாது. அந்த பொண்ணு டோர் ஓபன் பண்ண கேப்ல செபாஸ்டின் ரொம்ப ஈஸியா அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள போயிடுவான். லேப்ல செபாஸ்டின் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு ஹீரோயின் நேரா கிளம்பி அவனோட வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவன் போட்டிருந்த மாஸ்க் கிளவுஸ்னு எல்லாமே அவனோட வீட்டுல இருக்கும். அதை பார்த்து அவங்க ரொம்பவே பயந்து லேப்ல இருக்க மற்ற சயின்டிஸ்டுக்கு கால் பண்ணி செபாஸ்டின் அவனோட வீட்டுக்கு வந்திருக்கான். ஆனா அவன் போட்டிருந்த மாஸ்க் கிளவுஸ்னு எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு யாரோட கண்ணுக்குமே தெரியாம வேற எங்கேயோ போயிட்டான்னு சொல்லி எல்லா சயின்டிஸ்ட் கிட்டையும் சொல்றான். அது மட்டும் இல்லாம நேரா கிளம்பி லேபுக்கும் வந்து அவனை எப்படி கண்டுபிடிச்சு திரும்ப இந்த லேபுக்கு கொண்டு வரதுன்னு பேசிட்டு இருக்கும்போது செபாஸ்டின் எதுவுமே தெரியாத மாதிரி அங்க வர்றான். அங்க இருந்த எல்லாருமே அவனை பயங்கரமா மிரட்டி உனக்கு கிடைச்சிருக்க இந்த சக்தியை தப்பா பயன்படுத்தக்கூடாது. இன்னொரு தடவை இந்த லேப் விட்டு நீ வெளியில போனா நீ பண்ண இந்த ஃப்ராடு வேலையை மிலிட்டரி கிட்ட போட்டு கொடுத்து அந்த ஜெயில தூக்கி போட்டுருவோன்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா மிரட்டாங்க. அதுக்கு செபாஸ்டின் இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போக மாட்டேன் லேப்லயே இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த ரூமுக்குள்ள போறான். ஹீரோயினுக்கும் இவன் இப்படியே விட்டா இந்த சக்தியை தப்பா பயன்படுத்துவான்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் இருக்க ரூம்ல ஒரு தெர்மல் கேமராவும் மாட்டுறாங்க. இந்த கேமரா மூலியமா செபாஸ்டின் யாரோட கண்ணுக்கும் தெரியாம இருந்தாலும் அவனோட உடம்புல இருக்க ஹீட்டையும் குளிரையும் வச்சு அவன் அங்க இருக்கானா இல்லையன்றதை எல்லாராலையும் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம செபாஸ்டினை கண்காணிக்கிறதுக்காக தனியா ஒரு ஆளையுமே போறாங்க. அவனோட வேலை என்னன்னா அந்த கேமராவோட மானிட்டர் மூலியமா செபாஸ்டின் இந்த ரூம்ல இருக்கானா இல்லையான்னு மட்டும் பாக்குறது தான். இதெல்லாம் பார்த்து செபாஸ்டின் பயங்கரமா கோவப்படுறான். இவ்வளவு செக்யூரிட்டி இருந்தா கண்டிப்பா நம்மளால இந்த லேப் விட்டு வெளியில போக முடியாது. இங்கே இருந்தா கண்டிப்பா பைத்தியம் ஆயிடும்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆயிடும். அதனால அவனோட ரூம்ல இருக்க அந்த தெர்மல் கேமராக்கு பின்னாடி தான் அந்த கேமரா ஷூட் பண்ற எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு பழைய ஹார்ட் டிஸ்க் எடுத்து இப்போ லைவ்ல போற மாதிரி ப்ளே பண்ணி விடுறான். இதன் மூலியமா செபாஸ்டின் இந்த ரூம்குள்ள இருந்தாலும் இல்லைனாலும் கேமரா வழியா பார்க்கும்போது அவன் இருக்க மாதிரி தான் காட்டும். எல்லாத்தையும் கரெக்டா செட் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம திரும்ப அந்த லேப்ல இருந்து வெளியில தப்பிச்சு வந்து நேரா ஹீரோயினோட வீட்டுக்கு வரான். அதே சமயம் இங்க ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க வீட்டுல ஒன்னா இருப்பாங்க. அதை பார்த்து செபாஸ்டினுக்கு இன்னுமே கோவம் வருது. ஏன்னா செபாஸ்டினுக்கு ஹீரோயின் மேல ஒரு கிரஷ் இருக்கும். இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு ஒரு கல் எடுத்து ஹீரோயினோட விண்டோவை உடைக்கிறான். ஆனா வெளியில வந்து பார்க்கும்போது அங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா ஹீரோயினுக்கு கண்டிப்பா அதை செபாஸ்டின் தான் பண்ணிருப்பான். எனக்கு அவன் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் உடனே லேபுக்கு கால் பண்ணி செபாஸ்டின் அங்கதான் இருக்கானா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கன்னு கேட்கும்போது கேமரா வழியா பார்த்தா செபாஸ்டின் அங்க இருக்க மாதிரி தான் இருக்கும். இது எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு தான் அவன் இங்கிருந்து வெளியே வந்திருப்பான். இருந்தாலும் ஹீரோயினுக்கு செபாஸ்டின் மேலதான் சந்தேகம் அதிகமாகுது. செபாஸ்டின் இப்ப யாரோட கண்ணுக்கும் தெரியாம இருந்தாலும் அந்த லேப்ல இருக்க ஒரு நாயை ஒண்ணு கண்டுபிடிச்சிடும். இன்விசிபிளா அந்த லேபுக்குள்ள வரும்போது செபாஸ்டினை பார்த்து பயங்கரமா குறைக்கும். அதுல அவன் கோவமாகி அந்த நாயை பிடிச்சு மனசாட்சியே இல்லாம பயங்கரமா ஆடிச்சு கொடூரமா கொண்டுருவான். அடுத்த நாள் ஹீரோயின் அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கலாம்னு வந்து பார்க்கும்போது அது இறந்து போய் கிடக்கும். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செபாஸ்டின் மேல இருந்த சந்தேகம் இன்னுமே அதிகமாகுது. அதனால கேமரா மூலியமா செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி நேற்று நைட் இந்த குறிப்பிட்ட டைம்ல அவன் எங்க இருந்தான்னு பார்க்கும்போது செபாஸ்டின் அந்த ரூமுக்குள்ள இருந்த மாதிரி தான் காட்டுது. இப்ப செபாஸ்டினுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமுமே இல்ல. ஹீரோயின் கண்டிப்பா அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப அவரோட வீட்டுக்கே வந்துருவா. அதே நேரம் வீட்டுல ஒரு கம்ப்யூட்டரை செட் பண்ணி செபாஸ்டினோட ரூம்ல இருக்க கேமராவை இதுலயும் கனெக்ட் பண்ணிருப்பா. அதன் மூலியமா அவன் இங்க இருக்கானா இல்லையான்றதை இங்க இருந்த ஹீரோயினோட பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனா என்ன இருந்தாலும் ஹீரோயினோட வீட்டுல வேற யாரோ இருக்க மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். அதனால ஒரு பெட்ஷீட் எடுத்து காத்துல வீசி இங்க யாராவது இருக்காங்கன்னு செக் பண்ணி பாப்பா. இருந்தாலும் ஹீரோயினால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அதனால அங்கிருந்து ரொம்ப வேகமா லேபுக்கு வந்து செபாஸ்டினோட ரூமுக்குள்ள வந்து பெட்ல கை வச்சு பார்க்கும்போது அவன் அங்க இருந்திருக்க மாட்டான். அப்பதான் கேமராவை ட்ரிக் பண்ணி நம்மள எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான்றது தெரிய வருது. ஹீரோயின் கண்டுபிடிச்ச இந்த விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லி கண்டிப்பா செபாஸ்டின் பண்ண எல்லா விஷயத்தையும் நம்மளோட சீனியர் டாக்டர் கிட்ட நான் சொல்லதான் போறேன்னு சொல்லி அங்கிருந்த எல்லா ரிப்போர்ட்டையுமே எடுத்துட்டு சீனியர் டாக்டரை பாக்குறதுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க. சீனியர் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. சீனியரும் இவங்க சொல்ற எல்லாத்தையுமே கேட்டு பயங்கர கோவப்பட்டு இந்த ப்ராஜெக்டே நான் ஸ்டாப் பண்றேன், இவங்க எல்லாரையுமே இருந்து ஃபயர் பண்றேன்னு சொல்லி பயங்கர கோவத்துல கத்துறாரு. ஹீரோயினும் அதை கேட்டு இந்த ப்ராஜெக்ட் போறதை பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா கண்ணுக்கே தெரியாம சுத்திட்டு இருக்கான் அவன், அவனால என்ன வேணாலும் பண்ண முடியும், எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்றாங்க. அதுக்கு சீனியர் டாக்டரும் அவனை கண்டுபிடிக்கிற வேலையை நான் என்னோட டிபார்ட்மெண்ட் வச்சு பாத்துக்கிறேன், ஆனா இப்போதைக்கு அந்த ப்ராஜெக்டை நான் க்ளோஸ் பண்றேன், இதுக்கான அபிஷியல் ஆர்டர் உங்களுக்கு நாளைக்கு காலையில எல்லாரோட வீட்டுக்கும் வரும்னு சொல்றாரு. ஹீரோவும் ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வராங்க. அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் சீனியர் டாக்டர் இந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்றதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது செபாஸ்டின் அங்க வந்து சீனியர் டாக்டரை பயங்கரமா அடிச்சு அங்கிருந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள தள்ளி தண்ணியில மூழ்கடிச்சு ரொம்பவே கொடூரமா கொள்றான். ஆனா எதுவுமே மத்த எந்த சயின்டிஸ்டுக்குமே தெரியாது. அடுத்த நாள் காலையில அந்த ஆர்டர் வரலன்னு சொல்லி ஹீரோயின் டாக்டருக்கு கால் பண்ணும்போது வேற ஒருத்தங்க கால் அட்டன் பண்ணி நேற்று நைட்டே டாக்டர் தண்ணியில மூழ்கி இறந்து போயிட்டாருன்ற விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா செபாஸ்டின் தான் டாக்டர் கொண்டிருக்கணும், நம்மளோட உயிருக்கும் ஆபத்து இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நேரா லேபுக்கு ஓடி வந்து நடந்த விஷயத்தை எல்லாமே அங்கிருந்து
அங்கிருந்து சயின்டிஸ்ட் கிட்ட சொல்றாங்க. அதனால அங்கிருந்து எல்லாருமே ரொம்பவே பயந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த லேப் விட்டு வெளியில போகணும்னு சொல்லி ரொம்பவே அவசரமா அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, செபாஸ்டின் நேத்துக்கு நைட்டு இங்க இருக்க டோருக்கு ஒரு ஆக்சஸ் கார்டும் இருக்கும். அந்த கார்டை யூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த கதவுகள் ஓப்பன் ஆகும். ஆனா எல்லாரோட கார்டையுமே செபாஸ்டின் பிளாக் பண்ணிட்டு அந்த டோருக்கான பின்ன முறையும் மாத்தி வச்சிருவான். ஆனா அந்த சிஸ்டம்ல பார்க்கும்போது செபாஸ்டினோட கார்டு மட்டும் ஆக்டிவ்ல இருக்கும். அதனால கண்டிப்பா செபாஸ்டின் இந்த லேபுக்குள்ள தான் இருக்கான். அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எல்லாருமே கிளம்புறாங்க. ஒரு பிளாக் அமெரிக்கன் பொண்ணு மட்டும் ஒரு தெர்மல் கண்ணாடி எடுத்துட்டு செபாஸ்டினை தேடி வரும்போது மனசாட்சியே இல்லாம அந்த பொண்ணோட கழுத்துல ஒரு கயிறை வச்சு ரொம்பவே கொடூரமா கொள்றான். அதே நேரம் மத்த எல்லாருமே அவனை தேடி லேப் முழுக்க சுத்திட்டு இருக்கும்போது அந்த பிளாக் அமெரிக்கன் பொண்ணு இறந்து போயிட்டான்ற விஷயமும் தெரியுது. கண்டிப்பா செபாஸ்டின் நம்ம எல்லாருமே கொன்றுவான். அவன் கண்ணுக்கு தெரியாம இருக்கான்ற விஷயம் நமக்கு மட்டும்தான் இப்ப தெரியும். நம்ம வெளியில போனா அந்த உண்மை வெளியில தெரிஞ்சுக்கணும் என்னன்னு சொல்லி கண்டிப்பா நம்ம எல்லாரையுமே அவன் கொன்றுவான். அதுக்குள்ள அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எல்லாருமே பிளான் பண்றாங்க. ஹீரோயினா அந்த ஜிபிஎஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி ஒரு வாக்கி டாக்கியே ஹீரோ கிட்டயும் அவனோட ஃப்ரெண்டு கிட்டயும் கொடுத்து, நான் இங்கிருந்து அவன் எங்க இருக்கான்ற லொகேஷனை சொல்றேன், நீங்க 2 பேரும் போய் அவனை பிடிங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் தேடி வந்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு மட்டும் தனியா ஒரு இடத்துல மாட்டிப்பான். அதே நேரம் செபாஸ்டின் வந்து அவனோட கழுத்தை பிடிச்சு கொல்லணும்னு முயற்சி பண்ணும்போது ஹீரோ கையில இருந்த கன்னை வச்சு செபாஸ்டினை ஷூட் பண்ணும்போது புல்லட் அவன் மேல படாம பக்கத்துல இருந்த ஒரு பைப்ல பட்டுரும். அதுல இருந்து வந்த ஸ்மோக்னால செபாஸ்டினோட உருவம் மட்டும் தெரியுது. ஆனா செபாஸ்டினை சுடுறதுக்குள்ள ஃப்ரெண்டோட கழுத்துல ஒரு கயிறை வச்சு கட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுவான். ஃப்ரெண்டுக்கு ஏகப்பட்ட ரத்தம் போய் அங்கேயே இறந்து போற நிலைமை வரும்போது ஹீரோவோட டீம்ல இருக்க இன்னொரு பொண்ணு மட்டும், இங்க உள்ள லாக்கர்ல பிளட் இருக்கு, நான் அதை எடுத்துட்டு வரேன், இவரை கண்டிப்பா காப்பாத்திரலாம்னு சொல்லி ஸ்டோர் ரூமுக்குள்ள ஓடி வந்து பிளட் எடுத்துட்டு இருக்கா. அதே சமயம் செபாஸ்டின் அங்க வந்து அந்த பொண்ணை ரொம்பவே கொடூரமா கொலை பண்றான். அது மட்டும் இல்லாம அங்கிருந்த எல்லா பிளட்டையும் தரையில போட்டு உடைச்சு யாருக்குமே பிளட் கிடைக்காத மாதிரியும் பண்றான். சரியான நேரத்துல பிளட் கொடுக்காதனால ஃப்ரெண்டும் அதே இடத்துல இறந்தும் போறான். இப்ப இந்த லேபுக்குள்ள இருக்கிறது ஹீரோ, ஹீரோயின், அது கூடவே இன்னொருத்தான், மொத்தம் 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. கண்ணுக்கு தெரியாம செபாஸ்டினும் இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் பிளட் எடுக்க போன பொண்ணு இன்னும் வரலன்னு சொல்லி அவளை தேடி வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரீசர் ரூமுக்குள்ள அந்த பொண்ணோட பாடியை போட்டு வச்சிருப்பான். உடம்பு முழுக்க ரத்தத்தோட ரொம்பவே கொடூரமா இறந்து போயிருப்பா. இறந்து போன பொண்ணு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது செபாஸ்டின் பின்னாடி வந்து கூட இருந்த சயின்டிஸ்டோட முதுகிலேயே கம்பியை வச்சு குத்தி அதே இடத்துல அவரை கொலை பண்றான். ஹீரோ அதை தடுக்க வரும்போது ஹீரோவையும் குத்தி பயங்கரமா காயப்படுத்துறான். 3 பேரையும் அந்த ஃப்ரீசர் ரூமுக்குள்ளேயே போட்டுட்டு டோரை லாக் பண்ணிட்டு வெளியில வந்து அந்த ஃப்ரீசிங் ரூமோட டெம்பரேச்சரை ரொம்பவே அதிகமா வைக்கிறான். இதன் மூலியமா உள்ள இருக்கவங்க மூச்சு விட முடியாம உறைஞ்சே இறந்து போயிடுவாங்க. இப்ப அடிபடாம இருக்கிறது ஹீரோயின் மட்டும்தான். ஹீரோயின் கையில் ஒரு கம்பியை வச்சு அந்த டோரை உடைக்கலாம்னு முயற்சி பண்ணுவா. ஆனா அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். எவ்வளவுதான் அடிச்சாலும் அந்த கதவுல ஒரு சின்ன கீறல் கூட விட மாட்டேங்குது. இதன் மூலியமா ஹீரோயின் ரொம்பவே பயந்து இந்த டெம்பரேச்சர்ல நம்மளால கண்டிப்பா சர்வே பண்ண முடியாது, நம்ம இங்கேயே சாக போறோம்னு சொல்லி ரொம்பவே பயப்படுவாங்க. அதே நேரம் செபாஸ்டியனோட மாஸ்க், கிளவுஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு கேப்பையும் போட்டுட்டு இந்த லேப் விட்டு வெளியில போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கான். ஆனா அப்படி வெளியில போகும்போது இங்க இருக்க யாருமே தப்பிக்க கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்க கெமிக்கல் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு பாம் மாதிரி செட் பண்ணி அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு அது வெடிச்சு செதற மாதிரி செட் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதே நேரம் ஹீரோயின் அந்த ஃப்ரீசிங் ரூம்ல இருந்த மேக்னெட்டை வச்சு அந்த கதவை ஓபன் பண்ணிட்டு வெளியிலே வந்துடுறான். ஆனா ரொம்பவே கடும் குளிர்ல உள்ள இருந்ததுனால ஹீரோ சுயநினைவு இல்லாம மயங்கி போயிடுறான். அவனை வெளியில இழுத்துட்டு வந்து அங்க ஒரு டஸ்ட்பின்குள்ள ஏகப்பட்ட பேப்பரை போட்டு நெருப்பை கொளுத்திட்டு ஹீரோவை அதுக்கு பக்கத்துல படுக்க வச்சுட்டு கையில ஒரு ஃபிளேம் த்ரோவர் எடுத்துட்டு செபாஸ்டினை நீங்க கொன்னே ஆகணும்னு சொல்லி பயங்கர கோவத்துல அங்கிருந்து வந்துட்டு இருப்பா. அதே நேரம் செபாஸ்டின் கீழே போறதுக்காக ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே வந்துருவான். அந்த லிஃப்டோட கதவு க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள ஹீரோயின் ஓடி வந்து கையில இருந்த ஃபிளேம் த்ரோவரை வச்சு செபாஸ்டினை மொத்தமா எரிச்சு விடுறா. உடம்பு முழுக்க நெருப்பு போட்டு பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கும். நெருப்பு பட்டதுனால செபாஸ்டின் போட்டிருந்த மாஸ்க், ட்ரெஸ் எல்லாமே எரிஞ்சு திரும்பவும் பழைய நிலைமைக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு போயிடுறான். இருந்தாலும் ஹீரோயின் விடாம நெருப்பு போட்டா தண்ணி கூட்டுற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அந்த சென்சர் மேல நெருப்பு பத்த வச்சதால அந்த லேப் முழுக்க எல்லா இடத்துலயும் தண்ணி கொட்டிட்டு இருக்கும். தண்ணி போட்டதுனால செபாஸ்டினோட உருவம் திரும்ப ஹீரோயினோட கண்ணுக்கு தெரியுது. ஹீரோயின் செபாஸ்டினை போட்டு பயங்கரமா அடிப்பா. ஆனா என்ன இருந்தாலும் அவன் ரொம்பவே பலசாலியா இருக்கிறதுனால ஹீரோயினோட தலையை பிடிச்சு ஒரு பைப்ல அடிச்சு கீழே தள்ளி விட்டு காலாலேயே ஹீரோயினோட கழுத்தை நிறைச்சு கொள்ளலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது சரியான நேரத்துல ஹீரோ பின்னாடி வந்து ஒரு கம்பியை வச்சு செபாஸ்டினை அடிச்சு திரும்பவும் மயக்கமடைய வைக்கிறான். ஆனா செபாஸ்டின் இறந்து போயிட்டான்னு நினைச்சு ஹீரோவும் ஹீரோயினும் அங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது எந்த கம்பியால ஹீரோ செபாஸ்டினை அடிச்சானோ அதே கம்பியை எடுத்துட்டு செபாஸ்டின் பின்னாடியே போறான். கம்பியை வச்சு ஹீரோவை அடிச்சு கொள்ளலாம்னு முயற்சி பண்ணும்போது ஹீரோ செபாஸ்டினை பிடிச்சு பக்கத்துல தள்ளி விடும்போது கையில வச்சிருந்த இரும்பு கம்பி அந்த வழியா போன எலக்ட்ரிக் சர்க்யூட்ல போட்டு பயங்கர வோல்டேஜ்ல ஷாக் அடிச்சு செபாஸ்டின் ரொம்ப பயங்கரமா கருகிறான். அப்படி சாகுற நிலைமையில கூட உங்களால ஈரம் தப்பிக்க முடியாது, நான் இங்க பாம் செட் பண்ணிருக்கேன், இன்னும் சில நிமிடங்கள்ல அது வெடிச்சு இந்த லேபை எரிய போகுதுன்னு சொல்லி செபாஸ்டின் சொல்லியிருப்பான். அதை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஓடி வந்து அந்த பாம்பை டிஆக்டிவேட் பண்ணலான்னு பார்க்கும்போது ஏற்கனவே டைம் போயிடுச்சு, இன்னொரு 10 செகண்ட் தான் பேலன்ஸ் இருக்கு, இந்த டைம் வச்சு கண்டிப்பா இந்த பாம்பை டிஆக்டிவேட் பண்ண முடியாது, நம்ம இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும்னு சொல்லி லிஃப்ட் ஓடி வந்து ஆன் பண்ணா லிஃப்ட் வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்னா செபாஸ்டின் இவங்களோட எல்லா ஆக்சஸையுமே டினை பண்ணி வச்சிருப்பான். அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம லிஃப்ட்டுக்கு மேல ஒரு எமர்ஜென்சி ஏணி இருக்கும், அதுல ஏறி தப்பிச்சிடலாம்னு சொல்லி 2 பேரும் போயிட்டு இருப்பாங்க. அதே நேரம் அந்த டைமர் முடிஞ்சு பாம்பும் வெடிக்குது. ஆனா ஹீரோக்கோ ஹீரோயினுக்கோ இது மூலியமா எந்த ஒரு பாதிப்புமே வரப்போறது இல்ல. கிட்டத்தட்ட அந்த ஏணியை பிடிச்சி மேலேயே வந்திருப்பாங்க. அதே சமயம் ஹீரோயினோட காலை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி தெரியும். கீழே குனிஞ்சு ஹீரோயின் யாருன்னு பார்க்கும்போது ரொம்பவே கொடூரமாய் எரிஞ்ச நிலைமையில
செபாஸ்டியன் தான் ஹீரோயினோட காலை பிடிச்சு கீழே இழுத்துட்டு இருப்பான். ஹீரோவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹீரோயினை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுவான். ஆனா செபாஸ்டியனோ ஹீரோயினோட காலை பிடிச்சிட்டு கீழே இழுத்துட்டு வந்து லிஃப்ட் மேல 2 பேருமே விழுந்துருவாங்க. செபாஸ்டியன் வச்ச பாம்பு வெடிச்சதுனால பயங்கரமா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். அவ்வளவுதான் ஹீரோயினோட கதை முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது ஹீரோயின் ரொம்பவே ஸ்மார்ட்டா யோசிச்சு லிஃப்டோட ஒரு கேபிளை கையில பிடிச்சிட்டு கீழ இருந்து ஒரு லிவரை ஆன் பண்றாங்க. ஹீரோயின் பிடிச்சிருக்க இந்த கேபிள் தான் லிஃப்ட்டை தாங்கி பிடிச்சிருக்கும். அந்த கேபிளை ஹீரோயின் பிடிச்சிட்டு லிஃப்டோட மெயின் லிவரை கழட்டி விட்டதுனால கீழே எரிஞ்சிட்டு வந்த நெருப்புக்குள்ள லிஃப்ட் போய் விழுது. லிஃப்டோடவே சேர்ந்து செபாஸ்டியன் நெருப்புக்குள்ள விழுந்து ரொம்பவே கொடூரமா எரிஞ்சு போறான். ஒரு வழியா செபாஸ்டியனை கொண்டுட்டு அதே கேபிளை பிடிச்சி ஹீரோயின் மேல ஏறி வந்து ஹீரோ கிட்டயும் வராங்க. இதோட நான் படமும் முடியுது. இந்த மாதிரி யாரோட கண்ணுக்குமே தெரியாம ஒரு சக்தி உங்களுக்கு கிடைச்சா அதை என்ன மாதிரி எல்லாம் பயன்படுத்துங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல படத்துல உங்களை நாளைக்கு பாக்குறேன். நன்றி.